மகான் துளசிதாசர் ஏழாம் பகுதி. மிகவும் சிரமப்பட்டு தான் பிறந்த ஊர் குறித்த தகவலை அறிந்து கொண்ட துளசிதாசர் ஒரு வழியாக ராஜாப்பூருக்கு வந்து சேர்ந்தார். இன்னமும் அதிகம் வளர்ச்சியடையாமல் சிறிய கிராமமாகவே ராஜாப்பூர் இருந்த காரணத்தினால் அவரது பெற்றோர்கள் குறித்தும் அவர்கள் வாழ்ந்த இடத்தை குறித்ததுமான தகவல்களை அவரால் சீக்கிரத்திலேயே சேகரிக்க முடிந்தது. தனது பெற்றோரை காண வெகு ஆவலாக வந்த துளசிதாசருக்கு ஒரு பக்கம் அவர்கள் தற்சமயம் உயிருடன் இல்லை என்பது பெருத்த ஏமாற்றத்தை தந்தது. மறுபுறம் கிராமத்தினர் அவரை ஆத்மாராம் துபே குல்சிபாயின் மகன் என்று ஏற்பதற்கு தயக்கம் காட்டியது அவருக்கு வேதனையை அளித்தது. பரவாயில்லை, என் பெற்றோர்கள் வசித்த இல்லத்தை ஏனும் கண்டுவிட்டு சென்று விடுகிறேன் என்று கூறிக்கொண்டு துளசிதாசர் தாம் பிறந்த வீட்டை கண்டறிந்து அதில் கால் பதித்தார். பலவிதமான உணர்ச்சிகள் அவருக்குள் தற்சமயம் பொங்கி ததும்பின. இப்பொழுது மட்டும் என்னுடைய பெற்றோர் இருந்திருந்தால் என்னை கண்டு அவர்கள் எத்தனை ஆனந்தம் கொண்டிருப்பார்கள்! சொல்ல முடியாத ஆனந்தத்தில் வார்த்தைகள் ஏதும் வெளிப்படாமல் அப்படியே கண்டு கொண்டிருந்திருப்பார்கள். என் தந்தை மட்டுமென்ன, ஒருவேளை அவர் உயிரோடு இருந்திருந்தால் என்னை மகனே என்று பாசத்தோடு கட்டி அணைத்து விழிநீர் சிந்தியிருப்பார்கள். ஆனால் நான் ஒரு அதிர்ஷ்டமில்லாதவன். பிறந்த சில தினங்களிலேயே அனாதையாக கைவிடப்பட்ட நான் சென்று இதற்கெல்லாம் ஆசை கொள்ளலாமா? தமக்குள்ளே கூறிக்கொண்ட துளசிதாசரின் விழிகள் துளிர்த்தன. சட்டென்று அவருக்கு சுவாமி நரஹரிதாஸின் நினைவு வர அவர் ஏனோ அவரின் பாதங்களில் பணிந்து துக்கத்தை எல்லாம் கொட்டி தீர்க்க வேண்டும் போல் தோன்றியது. அதே சமயம் அவ்விடத்திற்கு முதுமையின் எல்லையில் இருந்த அந்த வயோதிகர் வந்து சேர்ந்தார். கூர்மையான பார்வையால் துளசிதாசரை நோக்கியவர் தம்பி என்று நாக்குளறினார். துளசிதாசருக்கு அவர் யாரென்று தெரியவில்லை. ஆனால் அந்த வயோதிகன் சுற்றி இருந்த கிராமத்து வாசிகளிடம், இந்த தம்பியை கண்டால் எங்க பெரிய ஐயாவை காண்பது போலவே உள்ளது. உங்களுக்கு இவர் யார் என்று தெரியுமா என்று அப்பாவியாய் வினவினார். ஆச்சரியத்துடன் கிராமவாசிகள் ஒருவரை ஒருவர் கண்டு கொண்டனர். இவர் உங்களுடைய பெரிய ஐயாவின் பிள்ளை என்று கூறிக்கொண்டிருக்கிறார். ஆனால் பெரிய ஐயாவிற்கு பிறந்த குழந்தை புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருந்ததே, அதனால் எங்களுக்கு இவர் கூறுவதை நம்ப இயலவில்லை. கிராமத்து வாசிகளின் நியாயமான சந்தேகத்தை புரிந்து கொண்ட துளசிதாசர் தாம் சுவாமிஜி மூலமாக கேட்டறிந்த தமது வரலாற்றை அவர்களிடம் எடுத்து கூற அனைவரும் வாய்ப்பிழந்து அனைத்தையும் கேட்டுக்கொண்டனர். இப்போது அவர்களுக்கும் துளசிதாசரின் மீது நம்பிக்கை இருந்தது. துளசிதாசர் அவரது பெற்றோரின் இல்லத்திலேயே தங்க ஆரம்பித்தார். சில தினங்களில் துளசிதாசர் சகஜ நிலைக்கு திரும்பியதும் மெதுவாக அவரிடம் அந்த வயோதிகர் எல்லா விவரங்களையும் கூற ஆரம்பித்தார். தம்பி, தங்களிடம் நான் சில விஷயம் கூற வேண்டியது உள்ளது. நான் கூறுவதை எல்லாம் கேட்ட பிறகு தாங்கள் தகுந்தாற்போல் ஓர் முடிவெடுக்க வேண்டும் என்று கூறினார். தங்களின் தாயார் தவறிய பிறகு பெரியய்யா மிகவும் மனமுடைந்து போய்விட்டார். அப்பொழுது அவருக்கு இருந்த ஒரே துணை நான்தான். யாரோ ஜோசியர் கூறிவிட்டார் என்று வயிற்றில் பிறந்த குழந்தையை அனாதை மாதிரி கொண்டு விட்டுட்டேன். நான் செய்த பாவத்தால் தான் என் மனைவி வெகு சீக்கிரமாகவே போய் சேர்ந்து விட்டாள். அப்படி என்று அடிக்கடி ஐயா என்னிடம் அழுது கொண்டே கூறுவார். அதன் பின்னர் அவர் உயிர் விடுவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு என்னிடம் எல்லா சொத்தையும் காட்டி கொடுத்து, இனிமேல் நான் ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேன்னு தோன்றது. எனக்கு சொந்த பந்தமென்று யாரும் இல்லை, உனக்கும் யாரும் இல்லை. இருந்தாலும் பரவாயில்லை, நீ இதை அனைத்தையும் பத்திரமாக கட்டி காத்து உனக்கு வயசாகும் பொழுது ஏதாவது தர்மத்திற்கு எழுதி வைத்துவிடு என்று என்னிடம் ஏராளமான தங்க நகைகளையும் வெள்ளி பாத்திரங்களையும் கொடுத்துவிட்டு
உயிர் துறந்தார் ஐயா. இப்பொழுது அவர் மைந்தனான தாங்களே வந்துவிட்டதால் தங்களிடம் அனைத்தையும் ஒப்படைத்து விடுகிறேன். எனக்கும் பெரிய பாபம் விட்டுவிடும். அதன் பின்னர் ஒரு முக்கியமான விஷயம். ஐயா அடிக்கடி அவருக்கும் அவங்க மனைவிக்கும் திதி கொடுக்க யாருமில்லையே என்று வருத்தப்படுவார். தற்பொழுதுதான் தாங்கள் வந்து விட்டீர்களே, அவர் ஆசை கொண்டது போலவே நிறைவேற்றுவீர்களா தாங்கள்? சென்றவரை நினைத்து கொண்டு கண்ணீர் பெருக வயோதிகன் கேட்டதும் துளசிதாசர் அவரை ஆறுதல் படுத்தி தந்தையின் விருப்பப்படியே பெற்றவர்கள் இருவருக்கும் நீர்க்கடன் செலுத்தினார். கூடவே தன்னை சில ஆண்டுகள் பராமரித்த தனது வளர்ப்பு தாய்க்கும் நீர்க்கடனை ஈந்து தன் கடமையை நிறைவேற்றினார். காலம் மெதுவாக நகர ஆரம்பித்தது. தான் சுவாமிஜியிடம் கற்றறிந்த இராமாயணத்தை மெல்ல கிராமத்தவர்களின் மனங்களை ஈர்க்கும் விதத்தில் கூற ஆரம்பித்தார் துளசிதாசர். நாளடைவில் அவர் கதை சொல்லும் நேர்த்தி அக்கம் பக்கம் கிராமங்களுக்கு பரவியது. அதன் விளைவால் சில காத தூரங்கள் தள்ளி இருந்த கிராமம் ஒன்றிலிருந்து விஷ்ணு ஆலயத்தில் ஒரு சமயம் அவரை இராமாயண உபன்யாசம் செய்யுமாறு அழைத்தார்கள். துளசிதாசரும் சந்தோஷத்தோடு ஒப்புக்கொண்டு அந்த கிராமத்திற்கு ஸ்ரீ ராமாயண உபன்யாசம் செய்ய சென்றார். அந்த கிராமத்தில் பாதம் பதித்த போது அவர் தமது வாழ்க்கையின் தடம் இனி அடியோடு மாறப்போவதை சற்றும் அறிந்திருக்கவில்லை. 7ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.